அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட புத்தகம். இந்த புத்தகத்தின் பெயர் மின்சாரம், எலக்ட்ரான்களின் ஓட்டம். இந்த புத்தகத்துல ஸ்டோரி பஸ் தொடங்கின 16 அன்றின்றி அதுவும் அசையாது என்பது ஆண்டவர் சொல். ஆனால் இன்று அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் ஓட்டமின்றி உலகமே இயங்காது. அந்த எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்சார ஓட்டம். என்று மின்சாரம் இல்லாமல் உலகமே இயங்காது. அந்த மின்சாரத்தின் அடிப்படைகளை பற்றி இனி பார்ப்போம். பொதுவாக நமது வீடுகளில் நாம் 60 வாட்ஸ் 40 வாட்ஸ் மின்விளக்குகள் அல்லது மின்விசைகளை உபயோகிக்கிறோம். நமது மின்சார வாரியம் நமக்கு 2 மின்கம்பிகளை தந்திருக்கிறது. ஒரு மின்கம்பி மூலமாக நமது வீட்டிற்குள் எலக்ட்ரான்கள் நுழைந்து அதே அளவு எலக்ட்ரான்கள் மற்றொரு கம்பி மூலமாக வெளியே செல்கிறது. எவ்வளவு எலக்ட்ரான்கள் நமது வீட்டிற்கு வருகிறது என்பதனை கணக்கிடுவதற்காகவே மின்சார வாரியம் மின்சார மீட்டர்களை நமது வீட்டில் பொருத்தியிருக்கிறார்கள். அந்த மின்சார மீட்டர்கள் நமது வீட்டிற்கு எவ்வளவு எலக்ட்ரான்கள் நுழைகின்றன என்பதனை கணக்கிடுகின்றன. அதன்படி நமது மின்சார வாரியம் ஒரு மாதத்திற்கு அல்லது 2 மாதத்திற்கு முறை மீட்டரில் உள்ள எண்ணிக்கையை குறித்துக் கொண்டு நம்மிடம் பணம் வசூலிக்கின்றனர். வீட்டிற்கு உள்ளே வரும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் வீட்டிற்கு வெளியே செல்லும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமம். நாம் இந்த எலக்ட்ரானையும் நம்மிடம் வைத்துக் கொள்வதில்லை. பின் இதற்காக மின்சார வாரியம் நம்மிடம் பணம் வசூலிக்கிறது. நாம் ஒரு பொருளை சிறியதாக்கிக் கொண்டே சென்றால் நம்மால் பிரிக்க முடியாத அளவிற்கு சிறியதாக உள்ள துகளின் பெயர் அணு. உலகில் உள்ள எல்லா பொருட்களின் அடிப்படையை அணுதான். ஆனால் ஒவ்வொரு பொருளிலும் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் அவற்றின் அமைப்பும் வெவ்வேறானவை. நாம் அணுவைப் பற்றி ஆராய்வோம். அணு என்பது சிறிய பிளக்க முடியாத பொருள். ஆனால் இதுவும் பல சிறிய பொருட்களின் தொகுப்பு ஆகும். எப்படி சூரியன் நடுவிலும் மற்ற கிரகங்கள் எப்படி சூரியனை சுற்றி வருகிறதோ அதேபோல் அணுவின் நடுவில் நியூக்ளியஸ் என்ற பகுதி உள்ளது. அது அதிக எடை உள்ள பகுதி. அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் என்று துகள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. மின்சாரம் என்பது இந்த அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களின் பெயர்ச்சி ஆகும். நியூக்ளியஸில் புரோட்டான், நியூட்ரான் என்ற 2 பொருள்கள் உள்ளன. புரோட்டான்கள் எலக்ட்ரான்களை விட 1800 மடங்கு அதிக எடை கொண்டது. ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாகவே இருக்கும். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களை வெளியேற்றுவதற்கும் ஒரு அணுவில் எலக்ட்ரான்களை உள்ளே செலுத்துவதற்கும் ஒரு சக்தி தேவை. பொதுவாக புரோட்டான்களை பிளஸ் துகள்கள் என்றும் எலக்ட்ரான்களை மைனஸ் துகள்கள் என்றும் அழைக்கிறோம். புரோட்டான்கள் எலக்ட்ரான்களை விட அதிக எடையுள்ளதாகவும் அணுவின் நடுவில் உள்ள நியூக்ளியஸில் இருப்பதாலும் மேலும் நியூக்ளியஸை சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்களை புரோட்டான்கள் எடுத்துக் கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் நினைத்ததாலும் புரோட்டான்களை பிளஸ் துகள்கள் என்றும் எலக்ட்ரான்களை மைனஸ் துகள்கள் என்றும் அழைத்தனர். இதனை பற்றி விரிவாக அணுவின் ரகசியங்கள்
புத்தகத்தில் படிக்கலாம். ஒரு அணுவில் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சம அளவில் இருப்பதாலும் அணு எப்போதும் சமநிலையில் இருக்கும். ஒரு அணுவில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அது சமநிலையிலிருந்து மைனஸ் நிலைக்கு மாறிவிடும். அதேபோல் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை புரோட்டான்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் இந்த அணு பிளஸ் நிலைக்கு மாறிவிடும். வெளியிலிருந்து சக்தியை தருவதன் மூலம் சமநிலையில் உள்ள ஒரு பொருளை சமனற்ற நிலைக்கு மாற்ற முடியும். இவ்வாறு ஒரு பொருளின் சமநிலையை மாற்றி அதனை மைனஸ் ஆகவோ அல்லது பிளஸ் ஆகவோ மாற்றும் செயலை மின்சார உற்பத்தி என்று சொல்கிறோம். சில பொருட்களுக்கு மற்றும் இத்தகைய தன்மை உள்ளது. இந்த பொருட்களில் எலக்ட்ரான்களை சுலபமாக வெளியேற்றவோ அல்லது உட்செலுத்தவோ முடியும். செப்பு கம்பி, அலுமினிய கம்பி போன்ற பொருட்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பல வகைகளில் அணுவில் உள்ள எலக்ட்ரான்களை குறைக்கவோ கூட்டவோ முடியும். வழி 1. காந்த முறை. செப்பு கம்பியை காந்த கதிர்களுக்கிடையே குறுக்காக அசைப்பது. இந்த முறையில் தான் மேட்டூர், நெய்வேலி, கல்பாக்கம், கூடங்குளம் ஆகிய இடங்களில் மின்சார உற்பத்தியாகிறது. வழி 2. வேதியியல் முறை. வேதியியல் முறை மூலமாக ஒரு பொருளின் அணுவில் உள்ள எலக்ட்ரான்களை குறைக்கவோ கூட்டவோ முடியும். இந்த முறையில் தான் மின்கலங்கள் வேலை செய்கிறது. வழி 3. சூரிய கதிர் முறை. சூரிய கதிரை ஒரு பொருளின் மீது விழ வைப்பதன் மூலம் அப்பொருளின் அணுவில் உள்ள எலக்ட்ரான்களை குறைக்கவோ கூட்டவோ முடியும். இந்த முறைக்கு சோலார் மின்சாரம் என்று பெயர். இதேபோல் பல வழிகளில் ஒரு பொருளின் அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். இதனைத்தான் நாம் மின்சார உற்பத்தி என்று அழைக்கிறோம். ஆங்கிலத்தில் ஜெனரேஷன் என்று அழைக்கிறோம். நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம். அதாவது மற்ற ஆற்றல்களை மின்சார ஆற்றலாக மாற்றுகிறோம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். மாதா, பிதா, குரு, தெய்வம். அனைவருக்கும் நன்றி. இது என்ன பற்றிய குறிப்பு? Hope you learned about மின்சாரம். See you in the next book.